ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி மாத்தளை மாவட்டத்தில் இருக்கிற பம்பக்கிரியல்ங்கிற ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த நீர்வீழ்ச்சி மூலமாக உருவாகக்கூடிய ஒரு ஆறு தான் இப்போ நான் பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆறில் இந்த பக்கம் வர்ற அநேகமானவங்க வந்து குளிச்சுட்டு தான் போகிறதா சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி குளிக்க போகிறதில்ல, இருந்தாலும் இங்கே குளிக்க வரவங்களுக்கு ஒரு தகவலாக இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் இதை காட்டுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில் இங்கே பாருங்களேன், தண்ணியை பாருங்கள், சும்மா கிரைஸ்டல் கிளியராக இருக்குது. பார்த்தோன்னே குளிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆறே இவ்வளவு அழகாக இருந்தால் இந்த ஆறு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்க அந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோ அழகாக இருக்கும். சரி வாங்க, இந்த நீர்வீழ்ச்சியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ಅಯ್ಯ ಎಂಡ ಟಿಕೆಟ್ ಇದ್ದೇನೆ ಟಿಕೆಟ್ ಆಗಿದ್ದೇನೆ ಕೊಡ್ಡ ಮೇಕ ಕೊಡ್ಡ ಕೀಲ ಅಡ್ಡ ಸರಿ ಟಿಕೆಟ್ ಮಾಮ ಹಾಂ ರೀ Iya, tiga-tiga. நீர்வீழ்ச்சி இலங்கையில் உள்ள ஏனைய நீர்வீழ்ச்சிகள் மாதிரி இல்லைங்கிறாங்க. கொஞ்சம் அபாயகரமானதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்க போன சிலர் இறந்தும் போயிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி எச்சரிக்கை போர்டெலாம் வச்சுருக்காங்க. சரி, அப்படி என்ன அபாயம் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியில், போய் பார்த்துருவோமே, வாங்க போவோம். பனியை போகிறது பூட்டி வச்சுருக்குறாங்க. இந்த எனக்கு முன்னால் தெரியுது பாருங்கள், ஒரு ஆடு பாலம். அதில் எல்லோரும் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த ஆடு பாலத்தில் தான் போக போகிறேன். இது வரைக்கும் ஆடு பாலத்தில் நான் போனதே இல்லை. கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. சரி வாங்க, போய் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நிறைய போர்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இப்போ போயிட்டு நம்ம வந்து இந்த படியில் தான் இப்போ ஏறி போகணும். ஃப்ளோட்டுக்கு வெட்டினது பட்டிய ஐயோ, பாலம் அங்கிட்டு இங்கிட்டு தொட்டில் மாதிரி ஆடுதுங்க. பயமாக இருக்குது. காலெலாம் ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது. கீழே பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு போயிடலாம் பார்க்குறேன். பார்ப்போம். இந்த பாருங்க, முன்னுக்கு போகிறவங்க எப்படி பாருங்க, மெதுவாக பயந்து பயந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நகரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க. சும்மா அழகான நீர்வீழ்ச்சி, அழகான இடம். குடும்பத்தோடு வரலாம், வந்து ரசிக்கலாம். ஆனால் அந்த பாலத்தில் வர்றது கொஞ்சம் கவனமாக வரணும். சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றவங்க கவனமாக வரணும். அதே நேரம் வயசானவங்களை கூட்டிகிட்டு வர்றவங்களும் கொஞ்சம் கவனமாக வரணும். மற்றபடி இது ஒரு மிச்சம் அழகான ஒரு இடம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல போர்டு வந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த அபாயம் போர்டு வச்சுருக்குறாங்க. மரணம் சம்பவிக்கும்னு அதில் போட்டிருக்குறாங்க. எனவே நம்ம கவனமாக வந்தோம்னா இந்த இடத்த வந்து ரொம்ப நல்லா ரசிச்சுட்டு போகலாம்.
வாவ்! பம்பகிரி எல்லை நீர்வீழ்ச்சி பக்கத்தில் இப்போ வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவ்வளோ சனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. வழமையாகவே சனி, ஞாயிறு போயா தினங்கள்ல தான் இங்கே மக்கள் கூட்டம் நிறைய வரும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வேலை நாட்கள்னால இன்றைக்கி க்ரௌட் குறைவு. இங்கே பாருங்கள், இந்த தண்ணி பாருங்கள் எப்படி ஒரு பெரிய ஒரு புதுப்பு. இதில் தான் வந்து நிறைய பேர் இறந்துருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் இப்போ நேவி, போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. இப்போ யாருமே இங்கே குளிக்க முடியாது. இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு எதில், எப்படி, எவ்வளோ நேரத்தில் வரலாம்னு நான் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கிங்க. மாத்தளை, ரட்டோட்டை, இலுக்கொம்பரை, ஹெட்டிப்பொல ரோட் வழியாக, அதாவது ரிவர்ஸ்டன் போகிற பாதை வழியாக ஒரு அரை மணித்தியாலம் பயணம் செஞ்சு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சிக்கு நம்ம வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கில் நீங்கள் வர்றது வந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறது லேசாக இருக்கும். ஏனைய வாகனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பாதையிலேயே வாகனத்தை நிறுத்திட்டு இங்கே உள்ளுக்கு வரணும். சரி, இப்போ வாங்க நீர்வீழ்ச்சியை நம்ம இப்போ பார்ப்போம். பம்பகிரி எல்லை நீர்வீழ்ச்சியை பார்த்தாச்சு. பார்த்துட்டு மனசே இல்லாமல் தாங்க போய்கிட்டு இருக்கிறேன். அடுத்ததாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ்டன்னு சொல்கிற ஒரு அழகான இடத்தை தான் நான் பார்க்க போகிறேன். அந்த இடத்துல அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்றென்றும் நட்புடன் உங்கள் லூக்கார் குணா. நன்றி, பாய்.